நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவனை விடாதீங்க, பிடிங்க. அவனை விடாதீங்க. கோத்வால் எங்க? கோத்வால்! கடவுளே, என்ன நடக்குது? மகாராஜா அறையில நான் இருக்கும் போதே அத்துமீறி நுழையிறியா? அவனை விடாதீங்க, அடிச்சு கொல்லுங்க. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு இப்ப நானே அவனை கொன்னுடுவேன். மகாராஜா, 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 அமைதியா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க அறைக்கு போங்க. கோத்வால், மகாராஜா, மகாராணிகளை உங்க அறைக்கு கூட்டிட்டு போங்க. அப்படியே மகாராஜா. மகாராஜா, மகாராணிகளே வாங்க, உங்களை உங்க அறையில விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. விலகுங்க, விலகுங்க. இவனை இது நம்ம அண்ணனோட குரலாச்சே. என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. வேண்டாம் 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 வேண்டாம். முன்னா தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. இல்ல குருவே, நீங்க அவங்கள தடுக்காதீங்க. நான் தூங்கும் போது என்ன கொல்ல முயற்சி பண்ணவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அவனை அடிக்க. இல்ல இல்ல அடிக்காதீங்க. இல்ல மகாராஜா, இல்ல மகாராஜா, நீங்க நினைக்கிற ஆளு இவர் இல்ல மகாராஜா. அப்போ யார் இது? மகாராஜா, இவரும் என்ன மாதிரியே ஒரு மகான் வித்வான், அறிவார்ந்த மகா பண்டிதர் அண்ணாச்சாரியார். என்னோட மூத்த சகோதரரும் கூட. மகாராஜா, இந்த அண்ணாச்சாரியாரோட வணக்கங்களை ஏத்துக்கங்க மகாராஜா. வணக்கம். இவரு உங்களோட அண்ணனா? விஜயநகரத்துக்கு உங்களை வரவேற்கிற. ஆனா நீங்க எதுக்காக எப்படி ஓடுனீங்க? அத சொல்லுங்கண்ணா. மகாராஜா, பழக்க தோஷத்துல பண்ணிட்டேன். என்னது? என்னன்னா? அது என்னன்னா மகாராஜா, அது 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 அந்த அற்புதமான பாயாசத்தை சாப்பிட்டதால தான். சரி, இப்ப இருக்கிற கேள்வி என்னன்னா, நம்மளுடைய அன்பு மகாராஜாவை தாக்க முயற்சி பண்ணது யாரு? ஆமா மகாராஜா, நீங்க யாரையாவது பாத்தீங்களா? ஆமா, அது யாரோ ஒரு பண்டிதர் தான். பார்க்க உங்கள மாதிரியே இருந்தான். உங்கள மாதிரியே ஒரு ஆடையும் அவன் உடுத்திருந்தான். இவன் மேல சந்தேகம் ஏற்பட்டு இவனை சோதிச்சு பார்த்தாங்கன்னா முதல்ல நான் தான் மாட்டுவேன். பார்க்க என்ன மாதிரி இருந்தானா மகாராஜா? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவன் பார்க்கறதுக்கு உங்கள மாதிரியே இருந்தான். மகாராஜா, என்னது ராமகிருஷ்ணர் மாதிரியா? ஆமா, இப்ப அவன் என்ன பார்க்கறதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரியே இருந்தானே. உங்களுக்கு பத்திரத்தை எழுதி கொடுத்தாதான் நம்புவீங்களா? மகாராஜா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க தூக்க கலக்கத்துல தான் சொல்லியிருக்கணும். நான் இங்க பார்த்த ஆளோட முகத்துல மீசையும் தாடியும் இருந்தது. ஆனா பாருங்க மகாராஜா, அப்படி தாடி மீசை இருந்திருந்தா இப்ப பாருங்க அது மாதிரி எதுவும் இல்ல. ஆமா மகாராஜா, ஆளும் பார்க்க மாநிலமா இருந்தான். ஆனா நம்ம பண்டிதர் வெள்ளை இல்ல. அப்புறம் அவன் தலை மேல வண்ண தலைப்பாக இருந்தது. அப்போ நமக்கு தெரிஞ்சு இவரும் தலைப்பாகை வச்சதே இல்லையே. மகாராஜா, இவருக்கு முடி கூட இல்லையே. முடியே இல்லைங்கும் போது தலைப்பாக எங்க இருந்து மகாராஜா? இந்த அடையாளம் தௌலத் கானோடது. இவங்க அவரை இங்க எங்கேயோ பார்த்திருக்காங்க. கோத்வால், சொல்லுங்க மகாராஜா. நீங்க இப்பவே சீக்கிரமா கிளம்பி இந்த அங்க அடையாளத்துல யார் இருக்கணும் அவனை சீக்கிரமா கண்டுபிடிங்க. போங்க. சரிங்க மகாராஜா. கோத்வால் ஐயா, எச்சரிக்கையா இருங்க. அவனுக்கு 2 உதவியாளர்கள் இருந்தாங்க. இவங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கா? உங்களுக்கு எப்படி அது தெரியும்?
மகாராஜா, அண்ணா ஒரு ஞானி. பறக்கிற பருந்த பார்த்தே அந்த பருந்து எந்த இறைய வேட்டையாட போகுதுன்னு சொல்லிடுவாரு. அது எலியா இல்ல முயலான்னு. அப்படியா? ஆமா மகாராஜா, ஆமா. அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஞான திருஷ்டி இருக்கா? என்ன சும்மாவா? அண்ணாவுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு மகாராஜா. அதனாலதான் உங்களை எச்சரிக்கிறதுக்காக உங்க அறைக்கே ஓடி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததா என்ன? மகாராஜா, நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். எனக்கு தெளிவா தெரிஞ்சது என்னன்னா, பிரச்சனை இன்னும் முழுமையா விலகல. சரியா சொன்னாரு மகாராஜா, சரியா சொன்னாரு. பிரச்சனை இன்னும் போகல. என்னாலயே அதை உணர முடியுது. மகாராஜா, இப்ப நீங்க உங்க உயிரை பாதுகாக்க பிராண பிரதிஷ்டைங்கிற உயிர் பாதுகாப்பு யாகத்தை பண்ணி ஆகணும். குருவே, அதுதான் விஷயம்னா தாமதிக்காதீங்க. உடனே யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கோத்வால், சொல்லுங்க மகாராஜா. பொருட்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கட்டளை படியா மகாராஜா. அப்புறம் குருவே, நீங்க யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் மகாராஜா, நான் இப்பவே தயாரா தான் இருக்கேன். அங்க மாளிகையில என்ன நடந்துகிட்டு இருக்கோ தெரியல. நான் இந்த ஆட்டத்தை முடிச்சிட்டு சீக்கிரமா இங்கிருந்து நான் வெளியில போய் ஆகணும். நீங்க எங்க அங்க போயிட்டு இருக்கீங்க? இந்த ஆபரணம் இருக்க பெட்டியை தரங்க. இதுல இருந்து கூட தான் சாவி கிடைக்கலாம். எதுல சாவி இருக்கோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா உன் மூளைக்கு பூட்டு போடப்பட்டிருக்கு. அங்க மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. உனக்கு ஆபரணங்கள் முக்கியமா? ஒருவேளை இந்த சாவியால நான் பெட்டியை திறந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து நமக்கு எந்த சாவியும் கிடைக்கலனா? இந்த பெட்டியில இருந்துலாம் சாவி கிடைச்சதுல அதே மாதிரி இதுல இருந்தும் கிடைக்கும். ஐயோ, இவ்ளோ செல்வத்தை விட்டுட்டு யாராவது போவாங்களா? செல்வத்து மீதான ஆசையிலிருந்து இதுவரைக்கும் யாருமே தப்பிச்சதில்ல. இந்த ராமகிருஷ்ணனால மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? அதுவும் அவன் மனைவி அவன் கூடவே இருக்கும்போது. பிரமாதம் உசூர். நீங்க தொலைநோக்கு பார்வையோட யோசிக்கிறீங்க. என்னமா திட்டம் போடுறீங்க? பிரமாதம் உசூர். அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் தமாம். இங்க இந்த ராமகிருஷ்ணன் தோத்து போவான், அங்க அந்த கிருஷ்ணதேவராயன் இறந்து போவான். நீ சீக்கிரமா போய் அவனோட மரண செய்தியை தெரிஞ்சிட்டு வா. நான் இவங்களை பாத்துக்கிறேன். சரி உசூர். சரியான முடிவெடுத்திருக்கீங்க. இப்ப நாம உண்மையான செல்வந்தர்கள் ஆக போறோம். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த சாவியை நம்ப இந்த பெட்டியை திறக்கிறதுக்காக ஏன் வீணாக்கணும்? அதுக்கு பதிலா இந்த பெட்டியையே நாம இங்க இருந்து கொண்டு போயிடலாம்ல. ஆனா சாவிதான் இருக்குல்ல. அம்மா சாரதா தேவி, கடவுள் உனக்கு கொஞ்சமாவது மூளை கொடுத்திருக்காரு இல்லையா? எப்பவாவது ஒரு முறையாவது அதை பயன்படுத்து. இந்த சாவியை கதவை திறக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்ல. இந்த பெட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அம்மாவோட தடியால கூட திறந்துடலாம். தூக்குங்க. ஏய். தூக்கிட்ட. நீ சீக்கிரமா போய் பாஸ்கரனை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிடு. சரிங்க. என்னாச்சு தமாம்? அந்த கிருஷ்ணதேவராயன் இறந்துட்டான் தானே? பிரச்சனை ஆயிடுச்சு உசூர். சுதாமாவால அவனோட காரியங்களை செஞ்சு முடிக்க முடியல. ஆனா நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா அங்க போயிட்டு வந்த? இல்ல உசூர், நீங்க எப்படி எனக்கு அடிமையோ, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் எப்படி உங்களுக்கு அடிமையோ அது மாதிரி எனக்கும் 2-3 அடிமைங்க இருக்காங்க. வேலை முடியலன்னு அவங்க மூலமா தான் தெரிஞ்சது. இப்போ அந்த கிருஷ்ணதேவராயன் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்திட்டான் உசூர். இந்த கவலைக்காவது இப்ப ஒரு முடிவு வந்தது. ஆனா இன்னமும் அந்த சுதாமா மகாராஜாவை கண்டிப்பா கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான். நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும். இந்தா இதப்படி. உசூர், இந்த சவாலையும் இவன் உங்களை வீழ்த்திட்டான். இப்போ இது உறுதி ஆயிடுச்சு. அண்ணா, இந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. எனக்கு அதுதான் புரியவே மாட்டேங்குது. நீங்க அங்கிருந்து ஓடுனீங்க சரி, ஆனா ஓடும்போது என்ன திருட மாதிரியே ஓடுனீங்க. நீ என்ன திருடன்னு நினைச்சிட்டியா? ஐயோ, என்ன அந்த மகாராணி திருமலம்பாவோட
ஆயுர்வேத பாயாசம் தான் ஓட விட்டது தெரியுமா? இப்ப அநேகமா நான் திரும்பவும் ஓடியாகணும்னு நினைக்கிறேன். சுவாமி, போகிறதுக்கு முன்னாடி இத சொல்லிட்டு போங்க. ஒரு ஆளோட அங்க அடையாளங்களை நீங்க மகாராஜா கிட்ட சொன்னீங்களே, அவரை எங்க பாத்தீங்க? அது எங்கேயோ போற வர வழியில ஒரு இடத்துல பார்த்தேன். அதான் அந்த அடையாளத்தை மகாராஜா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா ஏன்னா ஏன்னா நான் மட்டும் அதை அவர்கிட்ட சொல்லாம இருந்திருந்தேன் அப்படின்னா அப்புறம் அவர் எல்லா பண்டிதர்களையும் சந்தேகப்பட்டிருப்பாரு. அப்புறம் எல்லா பண்டிதர்களையும் சோதிச்சிருப்பாங்க. அப்படி எல்லா பண்டிதர்களையும் சோதிச்சிருந்தாங்கன்னா அதுல முதல்ல இவன் தான் மாட்டி இருப்பான். அப்புறம் இவன் எங்க இருப்பான்? கழிவறையில, சிறைச்சாலையில. அதனாலதான் என் மனசுல என்ன அடையாளம் தோணுச்சோ அதை அப்படியே சொல்லிட்டேன். இப்ப நான் போலாமா? போங்க. ஆனா தெரியாம சொல்லியிருந்தாலும் இவர் சரியான அடையாளங்களை தான் சொல்லியிருக்காரு. இப்ப தௌலத் கானை இவங்க மாட்டி விடுறதுக்கு முன்னாடி, அம்மா என்ன மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமா என்னோட வேலையை பண்ணி முடிச்சாகணும். அந்த அம்மா கிட்ட இருந்தும் தப்பிச்சாகணும். ஏதாவது தூக்குங்க. நூறு இலையில தப்பிச்சேன். வா, சீக்கிரம் கிளம்பலாம். வா வா வா. தாக்குங்க. பிரமாதம் சாரதா, பிரமாதம். பாரு, மகாராஜா அவருடைய பாதுகாப்பா அதிகரிச்சிட்டாரு அப்படின்னு அவர் எச்சரிக்கை ஆயிட்டாரு. நம்ம நேரா வீட்டுக்கு போய் அங்க அம்மாவும் குண்டப்பாவும் பாதுகாப்பா இருக்காங்களான்னு பாக்கலாம். சீக்கிரம் வா. அட பிரமாதமா, வழக்கமா நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க. அண்ணா இன்னைக்கு இவ்ளோ பண்ணிக்கீங்க. ஆட மல்லையில சிக்க வைக்கணும்னா பலவிதமான புல்ல அதுக்கு குத்தாகணும். ஆஹா, பிரமாதம். இப்போ நீயும் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சைக பாஷைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டியே. சாரதா மாதிரியே. அம்மா, என்னன்னா நான் திறமையான பையன் தானே. அண்ணா சாதா அது இல்லம்மா, கடுப்பாது. யார் கருப்பாடு? யாரில்ல அம்மா உன்கிட்ட சாரதாவும் பாஸ்கரும் எங்க இப்பயும் உங்களை கூட்டிட்டு இல்லைன்னு கேட்காங்க. யாரு சாரதா பாஸ்கர்? அம்மா, சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். சாரதாவும் பாஸ்கரனும் திருப்பதியில இருக்கிற விருந்தாளி அறையில நல்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வேலையை முடிச்சுட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இப்ப எனக்கு சாப்பாடு போடுங்களேன். எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது. சீக்கிரம் உணவு கொடுங்களேன். உணவு தயாரா இருக்கு. பருப்பு, அல்வா, இட்லி, சாம்பார், தோசை, வடை எல்லாம் இருக்கு. அடடடடடடடா. பாரு பாரு, இவனுக்கு இவ்வளவு பெரிய விருந்து. ஆனா அம்மா இது வரைக்கும் எனக்கு ஒரு தேநீர் கூட போட்டு தந்தது இல்ல. விடுங்க. அம்மாவோட அன்பு அப்பப்ப பொங்கி வழிஞ்சிரும். அட, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போடுங்க, சீக்கிரம் வந்து பரிமாறுங்க. இப்படியே வா. இப்படியேனா எப்படி? கை கால் மூஞ்சல கழுவாமே வா. லமா, திடீர்னு என்ன நீ இப்படி மாறிட்ட? நாளா ஒண்ணும் மாறல குண்டப்பா. அது ரொம்ப பசி எடுத்ததுனால ஞாபகம் இல்ல. இத வந்துடுறேன். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க. நீ பாரு, உன் செல்ல மாமியாரோட பாரபட்சத்தை பாரு. இவனோட திமிரு கூட ஏத்துக்கிறாங்க. ஆனா நான் பணிவா கேட்டு கூட எதுவுமே ஏத்துக்கிட்டது இல்ல. அவங்களோட உற்சாகத்தை பாத்தியா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். கொடுங்க.
சரிலாமா, முதல்ல என்ன சாப்பிடுவ? பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியலா? எனக்கு பாவக்காய் பொரியல் பிடிக்காதுன்னு அம்மாக்கு தெரியுமே. அப்புறம் ஏன் போலிராமாக்கு அதை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க? அநேகமா அது நான் இல்லைன்னு அம்மாக்கும் கண்டிப்பா சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனை சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாவக்காய் பொரியல்னா யாருக்குமே பிடிக்காதுல்ல? பாத்தீங்களா, இது லாமா தான். அதுனா உனக்கு பிடிச்ச பாயசம் வச்சுக்கே சாப்பிடு. பாயசம் பிடிக்கும் தான், ஆனா எனக்கு இனிப்பு சாப்பிட தோணலம்மா. காரம் சாப்பிடணும்னு தோணுது. பாத்தீங்களா, இது லாமா இல்ல. அப்ப ஒண்ணு பண்ணு, நீ மெதுவதை சாப்பிடு, அதுவும் தேனை தொட்டு. இது நல்ல ஆலோசனை தான். இது லாமாவா இருக்கலாம், ஆனா இன்னும் எதையும் உறுதியா முடிவு பண்ண முடியல. எனக்கு பிடிச்ச மெதுவடை அம்மாவை எனக்காக பண்ணி கொடுத்ததில்ல, நீ எனக்கு பண்ணி கொடுத்ததில்ல. உங்க ரெண்டு பேருக்கு அதுல தப்பா கேட்டுக்கிட்டு இருக்கு. பாஸ்கரோடவே இருந்து பழகிட்டீங்கல்ல, அதனாலதான் அவன் குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுல கவனம் செலுத்தாதீங்க. வாங்க வாங்க பரிமாறுங்க. இப்ப கஞ்சி கொதுக்கலாம். அமைதியாரு பாஸ்கரா, அமைதியாரு. தாக்கிறதுக்கான நேரம் இன்னும் வரல. இன்னும் அவன் அம்மாக்கு குண்டப்பாக்கு முன்னாடி தான் இருக்கான். பழி நம்ம மேல திரும்பிடக்கூடாது. கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம். அமைதியாரு. நான் இல்ல, என்னோட வயிறு தான் அழுதுட்டு இருக்கு அப்பா. அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சரிலாமா, இந்த கஞ்சி குடி. கஞ்சியா? எனக்கு கஞ்சி பிடிக்காதுன்னு அம்மாக்கு தெரியுமே. அப்படியே அம்மா கஞ்சி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்கணுமா என்ன? இதெல்லாம் நான் தனியாலவே சாப்பிட்டு முடிச்சிருவேன். இது கூட நான் என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்டுருவேன். இந்த பாவக்காய் பொரியல கூட நான் சாப்பிட்டுருவேன். இது லாமா இல்ல. லாமாவால பாயசத்தை பிடவே முடியாது. அப்புறம் கஞ்ச தொட கூட மாட்டான். இவன் கண்டிப்பா ஒரு ஆள்மாரத்தக்காரன் தான். அம்மா, சாதாரணமா நடந்துக்கோ. முதல்ல இவனுக்கு அன்பா பரிமாறுவோம். அதுக்கப்புறம் அவன் தூங்கும் போது அவனை பார்த்துக்கலாம். அதிர்ச்சி கட்டி போட்டு மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போலாம். பாரு பாரு, பாத்துக்கிட்டு இருக்கிய சரதா, எவ்வளவு பாசமா பரிமாறுறாங்கன்னு பாரு. இன்னைக்கு அம்மா கிட்ட நான் இதுக்கான பதில வாங்காம விடவே மாட்டேன். வேணாம் வேணாம் வேணாம். இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பாதையில இருந்து விலகிடாதீங்க. இலக்கு அம்மா இல்ல, அந்த சுதாமா தான் இலக்கு. சாரதா, இவனை நீ சமையல் அறைக்கு கூட்டிட்டு போ. இவனுக்கு பசிக்குது போல. அது வரைக்கும் நான் இங்க சமாளிச்சுக்கிறேன். வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப நான் போய் தூங்க போறேன். லாமா, நீ எவ்வளவு திண்டிட்ட பாரு. இப்ப பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்க சமையல் அறைக்கு போத. உனக்கு என்ன பைத்தியமா? நான் பாத்திரம் கழுவலாம் போல. சாரதா இல்லாத நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் சமையல் அறையை எந்த நிலைமையில வச்சிருக்கீங்கன்னு பார்க்க போறேன். ஏன்னா அவ அளவுக்கெல்லாம் சமையல் அறையை சுத்தமா யாராலையும் வச்சுக்க முடியாது. அவ அளவுக்கு யாராலையும் சுவையா சமைக்கவும் முடியாது. சரி விடுங்க, நான் தூங்கவே போறேன். அம்மா, என்னமா பண்றீங்க? ஐயோ அம்மா அம்மா அம்மா, நில்லுங்க நில்லுங்க அம்மா.
நான் நினைச்சது சரிதான். அப்படின்னா நான் நினைச்சது சரிதான். உன்னோட புருஷன் ஆள் மாறாட்டக்காரன். இப்ப இவனோட உண்மையான உருவத்தை நான் வெளியே கொண்டு வரேன். அவனுக்கு அவ்வளவு அன்பா உணவை பரிமாறிக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு அடிமேல அடியே பரிமாறிக்கிட்டு இருக்கீங்களா? சீ 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 சீ, நீங்க ரொம்ப வெக்கப்படணும்மா. அம்மா அம்மா அம்மா, இவர்தான் உண்மையானவரு. இவர்தான் உண்மையானவரு. போலியான ராமா உள்ள தூங்கிட்டு இருக்கான். கஞ்சி சாப்பிடுறியா? சீ, அதுக்கு நான் அடியே வாங்கிடுவேன். இதான் உண்மையானலாமா? நான் தான் உண்மையானவன். ஆனா ஒரு அம்மாவை இருந்து கூட உங்களோட உண்மையான மகனை கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன பண்ணேன்? நீ தப்பான நேரத்துல தப்பான இடத்துக்கு வந்துட்ட. நான் அவனை இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சிருப்பேன். அவனை அடிக்கலான்னு இருந்தேன், நீ நடுவுல வந்துட்ட. இப்போவது அவனை போய் பிடிக்கலாமா? இன்னும் ஏன் நிக்கிற? ஆயுதத்தை எடு. அடி கொடுக்க போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அடி வாங்கிட்டு வர போற மாதிரி ஏன் எனக்கு தோணுது? குருஜி, கதவு தரங்க குருஜி, எங்களை வெளியே விடுங்க குருஜி. எப்பா பாரு திறந்து விடுங்க. ரொம்ப நேரம் பசியும் தாகமுமா இருந்திருப்பாங்க பிள்ளைங்க. கொஞ்ச நேரம் திறந்து விடுறதா சரியா இருக்கும். நாங்க உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை பத்தி சொல்லணும் குருஜி, தயவு செஞ்சு கதவை தரங்க. ஏதோ உளறாங்கன்னு மட்டும் தெரியுது. இப்படியே போனா மூளை குழம்பிடும். அண்ணனை வேற காணுமே, இவங்களை வேற திறந்து விட்டாகணுமே. மணி, குருஜி வந்துகிட்டு இருக்காரு. இதுதான் சரியான நேரம். அண்ணாச்சாரியாரை பத்தி எல்லா உண்மை சொல்லிடலாம். இன்னைக்கு அண்ணாச்சாரியாருடைய முகத்தரையே கிழிச்சு எரிஞ்சிடலாம். சொல்லிடலாம் தனி, நம்ம சொல்லிடலாம். யார அடிக்க வந்தீங்க? நீ என்ன நினைச்ச? என்னோட இடத்துக்கு வந்துடலாம் நினைச்சியா? நீ என்ன நினைச்ச? உன்னோட இடம் உனக்கு திரும்ப கிடைச்சிரும்னா? எனக்கு ரொம்ப சுலபமாவே எல்லாமே கிடைச்சிடுச்சு. இப்ப முதல்ல உங்க எல்லாரையும் என் வழியில இருந்து விலக்கிட்டு அதுக்கு அப்புறம் கிருஷ்ணதேவராயரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். இதுன்னா உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அம்மாவையும் குண்டப்பாவையும் காப்பாத்த நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. இல்ல அம்மா, நான் சொல்ல வந்ததுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்களே எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பீங்கல்ல. இவர் இங்க வந்து பிரச்சனையை பெருசாக்கிட்டாரு. சாகரத்துக்கு தயாராயிடு பண்டிதர் ராமகிருஷ்ணா. லாமாவை வித்தது என்ன நீ ஏன் உயிரத்துக்கோ? அச்சு, உனக்கு கேட்கலையா? நான் முதல்ல இவனை கொல்றேன், அதுக்கப்புறமா உங்க எல்லாரையும் கொல்றேன். கொன்னுடு, என்ன கொன்னுடு. ஆனா என்ன கொன்னதுக்கு அப்புறம் நீயும் சாக தயாராயிடு. ஏன்னா என்ன கொன்னுட்டனா உன்னோட உண்மையான லட்சியத்தை உன்னால அடைய முடியாதுல்ல. ஏன்னா உன்னுடைய உண்மையான லட்சியம் மகாராஜாவை கொன்னுட்டு பழிய ஏன் மேல போடுறது தானே என்ன? ஆனா என்னையே கொன்னுட்டனா அப்புறம் யார் மேல பழிய போடுவ? என்னோட குற்றத்தை எப்படி நிரூபிப்ப?
பண்ணவே முடியாது. நீ ஏன் உனக்கு குழி பறிச்சுப்ப? இவன் சொல்றதும் சரிதான். உயிரோட இருந்தா தானே இது எல்லாத்தையும் பண்ண முடியும். முதல்ல உன்னை கொன்னுட்டு நான் உயிரோட இருக்கேன். அதுக்கப்புறம் மாளிகைக்கு போய் நீயே பலியாயிடு, சரிதானே? நீ பார்க்க மட்டும்தான் என்ன மாதிரி இருக்க, புத்தி எல்லாம் ஏன் அளவுக்கு இல்ல. இதே நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தனா இங்க எல்லாரையும் நான் ஒன்னா சிறப்பிடிச்சு வச்சிருப்பேன். அதுவும் சமையல் அறையில. ஏன்னா அங்க இருந்துதான் வெளியில போக வழியே இல்லை. அதுக்கப்புறமா போய் மகாராஜாவை கொன்னுட்டு அந்த பழிய ஓ மேல போட்டிருப்பேன், என் மேல போட்டிருப்பேன். ஆஹா, என்ன ஒரு ஆலோசனை! ஆனா ஆலோசனைய தந்து நீயே உனக்கு இவ்ளோ பெரிய குழிய பறிச்சுக்கிட்ட, அதுவும் இவ்ளோ தன்னம்பிக்கையோட. நான் இன்னும் உன்னை பத்தி என்னென்னமோ கேள்விப்பட்டேன். ஆனா நீயே எனக்கு ஆலோசனை வழங்குற முட்டாள். நான் என்ன ஆலோசனை வழங்கினேன்? நான் எதுவுமே சொல்லலையே. சரிதான். அப்ப நான் இப்ப உன்னை சிறப்பிடிக்க போறேன். வாங்க எல்லாரும் ஒழுங்க சமையல் அறைக்கு போங்க. இல்ல, சமையல் அறைக்கு இல்ல, சேமிப்பு அறைக்கு போங்க. போங்க போங்க, வரிசையா போங்க. போங்க போங்க போங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சேமிப்பறையோட கதவை சுலபமா உடைச்சிருவோன்னு இந்த முட்டாளுக்கு தெரியல. அம்மா, எல்லாரும் சேர்ந்து கதவை உடைச்சிடலாம். இதுல ஏதோ ஒரு சதி திட்டம் கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. கவலைப்படாத, உன்னோட மூளையால நடக்க முடியும்னா என் மூளையால ஓட முடியும். நான் உங்க எல்லாரையும் ஒரே அறையில அடைச்சி வைக்க போறதில்ல. மணிக்குமார், நீ குழந்தைய தூக்கிக்கிட்டு சமையல் அறைக்க போற. அப்புறம் நீ ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு அந்த அறைக்குள்ள போ. அப்புறம் மகான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீ சேமிப்பு அறைக்கு போக போற. போ. இங்க பாரு, இப்படி இல்ல, கைய நீட்டு. போ போ. இப்ப நீங்க எல்லாரும் இங்கே உட்கார்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருங்க. நான் போய் கிருஷ்ண தேவர் ராயரோட கடைசி சுவாசத்தை பறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்படின்னா அண்ணாச்சாரியாரோட ஞான திருஷ்டி உண்மையா இருந்திருக்கு. ஆமா மகாராஜா, அண்ணாச்சாரியார் எப்படி சொன்னாரோ அடையாளம் அதே மாதிரி தான் இருக்கு. கூடவே மகாராஜா இதுவும் உண்மை, அவன் கூட 2 உதவியாளர்களும் இருக்காங்க மகாராஜா. அதுல ஒருத்தன் பண்டிதர் மாதிரியே இருப்பான். அது சரி, அவன் யாரு? தௌலத் கான். மகாராஜா பாபர் கிட்ட அவன் ஏமாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தலைமறைவா சுத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல ஏதாவது ஒரு பெரிய ராஜ்யத்தை வென்றதுக்கு அப்புறமா அவன் பாபரை எதிர்த்து போர் புரியணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம உளவாளிகள் கிட்ட இருந்து வந்த செய்திப்படி சில மாதங்களுக்கு முன்னாடி அவனை சௌராஷ்டிரால பார்த்திருக்காங்க. ஆனா இப்ப சமீப காலமா
அவன் விஜயநகரத்துக்குள்ள உலாவிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அப்படின்னா இப்ப அவனோட பார்வை என் சிம்மாசனத்து மேல இருக்கு. மகாராஜா, நீங்க கவலையப்படாதீங்க. அவனோட பார்வை படாம நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம். அப்ப என் மேல தாக்குதல் நடத்தும் போது நீங்க எங்க இருந்தீங்க கோத்வால்? மந்திரியாரே மகாராஜா, அந்த தௌலத் கான் இப்ப எங்க இருக்கான்னு உடனே விசாரிங்க. அவ அடுத்த திட்டம் என்னன்னு கண்டுபிடிங்க. நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா. கோத்வால் வர மகாராஜா. என்ன உள்ளங்கை அரிக்குது? பசங்களை வேற ரொம்ப நேரமா பார்க்கல, இவனுங்களை அடிக்கல, காதை திருகல. திறந்து விடுவோம். முதல்ல அவனுங்களை காதை திருக்கிறது தான் சரியா இருக்கும். திறக்கல இவனுக்கு உள்ளேயே இருக்கட்டும். காலையில வரைக்கும் இருந்தாங்கன்னா புத்தி தெளிஞ்சிடும் இவனுங்களுக்கு. மயங்கி இருக்காங்க, ஆனா சுவாசம் இன்னும் இருக்கு. என்ன முதல்ல புடிங்க. தௌலத் கான வீழ்த்துறவங்க உயிரோட போக முடியாதுன்னு சொன்னல. நான் சுதாமா, ராமா இல்ல. உண்மையை பொய்யாக்கி என்ன முட்டாளாக்க பார்க்காத ராமா. ஐயோ, இவனோட கதையை நீ முடிச்சிரு. ஐயோ, நான் உண்மை இல்ல, நான் போலி. உண்மையானவன் இல்ல, போலி. ஐயோ, உங்க ஆளையாவது கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் விஜயநகரத்தை ஆள போறீங்களா? இந்த புத்தியோட பாபருக்கு சவால் விட போறீங்களா? இங்க பாருங்க, இத புடி. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல. இங்க என்ன கொசு அடிக்கிறதுக்காக வந்தியா? இப்ப வரைக்கும் உன்னால அந்த கிருஷ்ணதேவராயனை கொல்ல முடியல. நீ மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருந்த? கொசு அடிச்சுக்கிட்டு இருந்தியா? அந்த ராமாவை கூட உன்னால சரியா பிடிச்சு வச்சிருக்க முடியல. நீ மட்டும் என்ன பெருசா சாதிச்சிட்ட. கண்ணை மூடிட்டு அடிச்சிருக்க, அதுவும் சரியா குறி பார்த்து கூட அடிக்கல. நீ மட்டும் அந்த குறிய சரியா பாத்துக்கிட்டு இருந்தியா என்ன? அதை நம்ம சரியான நேரத்துல பயன்படுத்தலாம்னு இருந்தோம்ல. நீ மட்டும் வேலையை சரியான நேரத்துல முடிச்சிருந்தா ராமா இப்ப அவன் வீட்டுல இல்ல, இங்க இந்த சிறைச்சாலையில இருந்திருப்பான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சிறைச்சாலையில இல்லனாலும் அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு கைதியா தான் இருக்கான். நீ என்ன சொல்ற? அதாவது இப்பவும் நம்மளால அந்த ராமாவை ஆயுதமா பயன்படுத்த முடியும். அந்த அண்ணாச்சாரியாரையும் தத்தாச்சாரியாரையும் சாதகமா பயன்படுத்திக்க முடியும். விடியறதுக்குள்ள இங்கிருந்து வெளியே போக வழி கண்டுபிடிங்க. தௌலத் கானோட குகையில இருந்து தப்பிக்க முடியும்னா இந்த வீட்ல இருந்து தப்பிக்கிறதுலாம் உங்களுக்கு சுலபம். கவலைப்படாத சாரதா, நம்ம இங்க இருந்து சுலபமா தப்பிச்சிடலாம். இப்படி தப்பிக்கிறதுலாமா? நீ சேமிப்பு அறையில இருக்க, சமையல் அறையில இருக்க, மோஷாலாவா பதிக்கதையில இருக்காங்க. நம்ம கதவுகளும் சாத்தியிருக்கு, அப்புறம் அதுக்கு தாப்பாலும் போட்டுருக்கு. தப்பிச்சிடலாம் குண்டப்பா, தப்பிச்சிடலாம். நீ என்னவோ இங்க இருந்து வெளியே தப்பிக்க ஒரு வழிய கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. அதுதான் அதுதானா? அந்த சுரங்கம் இருக்குல்ல, ஞாபகப்படுத்தி பாருங்க. எனக்கு அது கொஞ்சமா ஞாபகம் இருக்கு. அதானேலாமா நீ எந்த போனதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தியே? ஆமா குண்டப்பா, அதே சுரங்கம் தான், அதே சுரங்கம் தான். அப்படின்னா இதெல்லாம் உன்னோட திட்டம் தானா? அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கதை உடைக்கலான்னு நீங்க வேணும்னு தான் சொன்னீங்களா? அப்படின்னா நம்ம சுரங்கத்து வழியா தப்பிப்போன்னு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமா? அப்படின்னா என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? இல்ல 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 அம்மா சாரதா தேவி, எனக்கு தெரியும் நீ உற்சாகத்துல அப்படிதான் கத்துவன்னு தெரியும். அம்மா அம்மா பாத்தீங்களா, என்ன அவருக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இப்ப அவர் என்ன கேலி வேற பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, ஏன் கோவப்படுற? நீதான் தீர்வு வழங்குறதே. உன்னாலதான் நம்ம வெவ்வேறு அறைகள்ல பூட்டப்பட்டிருக்கோம். என்னோட பாதி திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. பாதி வெற்றியா? பாதி வெற்றியா? குண்டப்பா எப்ப அந்த சுரங்கத்துல இருந்து வெளியில போறானோ அப்பதான் முழு திட்டமும் வெற்றி அடையும். குண்டப்பா? குண்டப்பாவா? இப்ப நம்ம எல்லாரோட உயிரும் மகாராஜாவோட உயிரும் குண்டப்பா அப்புறம் பாஸ்கரனோட கையில தான் இருக்கு. இப்ப இந்த மணிக்குமார் சித்தப்பா தான் என்ன காப்பாத்தணுமா?
என்னோட உண்மையான திட்டப்படி அவன் என்னதான் சமையல் அறையில அடைச்சு வைக்கணும்னு நினைச்சேன். நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன்னா நான் இங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கூட்டிட்டு போய் சமையல் அறைக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருப்பேன். ஆனா அவன் நம்மள சேமிப்பு அறையில அடைக்க நினைச்சப்போ சமையல் அறையில இல்ல, சேமிப்பு அறைக்கு போங்க, நான் என்னோட அடுத்த வலையை விரிக்க வேண்டியதா இருந்தது. அப்பதான் அவன் நம்மள வெவ்வேறு அறைகள்ல அடைப்பான்னு. என சுரங்க இருக்கிற இடத்துக்கு குண்டப்பாவல மட்டும்தான் போக முடியும்னு எனக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சது. இப்ப நம்மளோட உயிரும் மகாராஜாவோட உயிரும் குண்டப்பா கையிலயும் பாஸ்கரன் கையிலயும் தான் இருக்கு. கிருஷ்ணதேவராயனை கொல்ல என்ன வழி யோசிச்சிருக்க? எல்லாத்தையும் நானே பண்றேன், நீ எதுவும் பண்ணாத. நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டேன். உன்னை தேடி கண்டுபிடிச்சு என்னோட கூட்டாளி ஆக்கிக்கிட்டேன். அந்த ஒரு சரியான காரியத்தை மட்டும்தான் நீ பண்ணிருக்க. சரி விடு, என்னோட திட்டம் தயாரா இருக்கு. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு விசேஷமான பொருள் மட்டும்தான் வேணும். என்ன வேணும்? இந்த நோய்க்கான தீர்வா? நிம்மதி. நிம்மதி இப்பலாம் இல்ல, இந்த வேலையை முழுசா முடிச்சதுக்கு அப்புறமா தான். ஐயோ, இப்படி அரிக்கும் போதே நிம்மதி கிடைக்குது. எனக்கு உன்கிட்ட இருந்து நிம்மதி இல்ல, பட்டாசு வேணும். அந்த பட்டாசுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீ தான் ஏற்பாடு பண்ண போற. எனக்கு சவால் விடுறியா? அது கிடைச்சிரும். சவால்ற பேரை நீ பயன்படுத்தாம இருக்கிறதே நல்லது. உதாரணம் இங்க முன்னாடியே இருக்கு. நீ வெறும் அந்த விசேஷமான பொருளை மட்டும் ஏற்பாடு பண்ணு, அப்புறம் பாரு. மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட சேர்த்து ராமா மாதிரியே இன்னொருத்தன் இருக்கான்னு தெரிஞ்ச எல்லாருமே இதோடவே அழிஞ்சிருவாங்க. நான் பண்ண வேண்டியது எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே. சரியா சொன்ன. நான் பார்க்க மட்டும்தான் அவன மாதிரி இருக்கிறதாவும் அவன் அளவுக்கு புத்தி இல்லைன்னு அந்த ராமா சொன்னான். புத்தினா என்னன்னு இப்ப அந்த ராமாவுக்கு நான் காட்டுறேன். இப்ப அவன் அவனோட வீட்டிலேயே மாட்ட போறான். அவன் சொல்றதை யாருமே நம்ப போறதே இல்லை. சொல்றதை கேளுடா குண்டப்பா. பாரு, நீ சுலபமா முட்டி போட்டு நகர்ந்து நகர்ந்து சுரங்கத்து வழியா வெளியில போயிடலாம். வெளியில போன உடனே நீ மந்திரியார கையோட கூட்டிட்டு வா. என்னால முடியாது, என்னால முடியாது, என்னால முடியாது. முடியும் குண்டப்பா, உன்னால முடியும். சுரங்கத்துல பாம்பு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஐயோ அம்மா சாரதா தேவி, நீ வேற என் குண்டப்பா பயன்படுத்துற. இல்ல இல்ல, நான் அவனுக்கு தைரியம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அட என்ன நடக்காது? அவ்வளவு பெரிய மந்திரியர் அவர்களால இவ்வளவு சின்ன சுரங்கத்துக்குள்ள வரவே முடியாது. உன்னோட திட்டம் இங்கே தோல்வி அடைஞ்சிச்சு. குண்டப்பா குண்டப்பா, சுரங்கத்து வழியா வெளியில போனா மட்டும் போதும், திரும்பி உள்ள வர வேண்டியது இல்ல. வரும்போது வாசல் வழியா வரணும், வாசல் வழியா. அப்படியா? இப்ப கொஞ்சம் தைரியத்தோட சுதந்திரத்தை நோக்கி நடக்க ஆரம்பி. சுலபமா நீ வெளியில போயிடலாம். எனக்கு அந்த பழைய சுரங்கம் ஞாபகம் இருக்கு. மாளிகையில இருந்துச்சு, ஒரே எலும்பு குதுகளா இருந்தது. எலி கப்பரம் பூச்சி கூட இருந்தது. புலி தொத்திட்டுலாம் வந்ததே. கஷ்டப்பட்டு உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி வந்தோம். இல்ல 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 லாமா, இந்த தடவை இந்த சுரங்கத்துல அப்படி எதுவும் நடக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப உனக்கு என்ன பயம்? இப்பதான் நீ இன்னும் பெரியவன் ஆயிட்டல, ஆம்பளை ஆயிட்ட, இந்த வீட்டோட ஆம்பளை ஆயிட்ட. அட, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் உன்ன மாதிரியான ஆண்மகனுக்கு கையாலேயே வெண்ணைய விட்டுறதுக்கு சமம். நான் சொதங்கத்து வழியா வெளியே போறேன். வெளியில போய் அங்க யாரையுமே நம்பிடாத. நேரா போய் மந்திரியார பாரு, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு, அவரை கையோட இங்க கூட்டிட்டு வந்துரு. புரிஞ்சுதா? சரிலாமா, நான் போறதுக்கு தயாராட்டலாமா? பிரமாதம். குண்டப்பா, பாஸ்கரனையும் கூட கூட்டிட்டு போ. சமையல் அறையில யாரும் இல்லாம அவன் தனியா எப்படி இருப்பான்? நீ கூட வருவல பாஸ்கர்? பயத்துல மாத்தல, நீ பயத்துல நடுங்கிக்கிட்டு
என்ன பயப்படுறியான்னு கேக்குறியா? சித்தப்பாவும் புள்ளையும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம். வா. அம்மா தாயே, இவங்க கூட துணையாயிரு. இவங்களுக்கு சரியான வழியை காட்டு. காலையில அந்த சுதாமா திரும்பி வரதுக்கு முன்னாடி குண்டப்பா மந்திரியாரை கூட்டிட்டு வந்துடணும். துணையாயிருமா, துணையாயிருங்க. வாயிலிருந்து துணியாடு. மணி, என்ன நடந்தாலும் சரி, அந்த அண்ணாச்சாரியார் பத்தின எல்லா உண்மையையும் இன்னைக்கு நம்ம குருஜி கிட்ட சொல்லி ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவர் மட்டும் அவர் சதி திட்டத்துல வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா, நம்ம குருஜியோட பதவி அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மளால இங்கேயும் இருக்க முடியாது, அங்கேயும் இருக்க முடியாது. சரியா சொன்னத நீ. நாம இது எல்லாத்தையும் குருஜி கிட்ட சொல்லி ஆகணும். ஒரு வேலை பண்ணலாம், ஜன்னல் வழியா ஏறி போய் நம்ம குருஜி கிட்ட சொல்லிடலாம். அதுக்கப்புறம் குருஜிக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சீக்கிரம் வா, நம்ம போலாம். வா. மணி, என்னால மேல ஏற முடியுமான்னு தெரியல. மணி, இந்த கதவை பாரு மணி, இது எப்படி திறந்துச்சுன்னே தெரியலையே. தானி, நம்ம முதல் முறையா ஒரு சரியான காரியத்தை பண்ண போறோம்ல, அதனால கடவுள் இந்த கதவை திறந்துட்டாரு. வா தானி, போயிடலாம். சீக்கிரம் வா 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 போலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.